எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸாம்பிள் 41 சொல்லித்தரேன். ஃபைண்ட் f dash of x if f of x equal to sin x பவரில் sin x. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து பவர் இருக்கிறதுக்கெல்லாம் லாகில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். லாக் பி பவர் என் அப்படின்னு இருந்தால் என் லாக் பி. ஸோ இந்த என் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து y ஈக்குவல்ட்டுன்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். sin x பவர் sin x. ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லாக் y equal to log of sin x பவரில் sin x. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ n ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ log y ஈக்குவல் டு இந்த sin x ஃப்ரண்ட்டில் வந்துடும் இன்ட்டு log of sin x. இப்போ ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ லாக் எக்ஸை இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாலாம் இங்கே எழுதுகிறேன். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் வந்து 1/x. அதே மாதிரி சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ இதில் இப்போ ரெண்டு டேர்ம் இருக்குது, இது u இது v. யூவிக்கு வந்து இதான் ஃபார்முலா uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். லாக் y லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. லாக் yனா 1/y இன்ட்டு dy பை dx. எப்பயுமே y டேர்ம் பண்ணுறப்போ dy பை dx போடணும். இதில் uv டேஷ், யூனா சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். v டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட், லாக் எக்ஸ்னால் 1/x, அதனால் 1/sin x. அப்புறமா sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். sin எக்ஸ்னால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் v. vனா இதை அப்படியே வச்சுக்குவோம், லாக் ஆஃப் sin எக்ஸ். u டேஷ் sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இப்போ இதில் sin எக்ஸ் கேன்சல் ஆகிடும். காஸ் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் sin எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ இது வந்து 1/y dy பை dx தான் இருக்குது. நமக்கு dy பை dx வேணும்னாலே இந்த y மல்டிப்ளிகேஷனில் போய்டும். dy பை dx ஈக்குவல் டு y இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ ஒய்க்கு வந்து நம்ம சைன் எக்ஸ் பவர் ஒய் வந்து கொஸ்டினில் என்ன இருக்குது, சைன் எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதில் காஸ் எக்ஸ் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடலாம். இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து சைன் எக்ஸ் பவரில் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போது இது 1 ப்ளஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ இதுதான் dy பை dx. இதில் இருக்கிற காஸ் எக்ஸை வெளியே எடுத்தாச்சு, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கிறனால. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next example 42. For a positive constant a, find dy by dx where y, இது வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. y வந்து a பவர் t ப்ளஸ் 1/t. அதே மாதிரி x வந்து t ப்ளஸ் 1/t பவரில் a இருக்குது. ஸோ இதில் வந்து y டேர்ம் தனியாக டிஃப்ரெண்ட். இப்போ dy பை dx பண்ணணும் அப்படின்னா y வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t, dy பை dt பண்ணணும். அப்புறம் டிவைடட் பை எக்ஸை வந்து dx பை dt பண்ணணும். அப்புறமா இதை டிவைட் பண்ணணும். இப்போ y ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு a பவர் t ப்ளஸ் 1/t. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டில் இப்போ என்னென்ன ஃபார்முலாலாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி எழுதுகிறேன். இப்போ d பை dx ஆஃப் a பவர் x, a பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a பவர் x log a. அப்புறமா இந்த டி செயின் ரூலாம் டீயை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப்
எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அது மாதிரி டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் பண்ண போகிறோம். அதில் டிஒய் பை டிடி ஈக்குவல் டு a பவர் எக்ஸ்னா a பவர் எக்ஸ் லாக் ஏ. ஸோ a பவர் டி ப்ளஸ் 1 பை டி லாக் ஏ. இப்போ டீயை செயின் ரூல்னால் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். ஸோ டிஒய் பை டிடி பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸோட எக்ஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் 1 பை டி பவரில் ஏ. ஸோ பவரில் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட்டுக்கு இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என். என்ன ஃபார்முலா? என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இதில் வந்து n இருக்கிற இடத்துல a. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி dx பை dt பண்ண போகிறோம். n இருக்கிற இடத்துல a t ப்ளஸ் 1 பை டி பவரில் t மைனஸ் a n மைனஸ் 1க்கு பதில் a மைனஸ் 1. அடுத்தது செயின் ரூல்னால ப்ராக்கெட்குள்ளே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். ஸோ இப்போ இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும். ஸோ டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி. டிஒய் பை டிடி ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே எழுதுகிறேன். ஏ டி ப்ளஸ் 1 பை டி லாக் ஏ இன்ட்டு 1 மைனஸ் 1 பை டி ஸ்கொயர் டிவைடட் பை dx பை dt இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். a இன்ட்டு டி ப்ளஸ் 1 பை டி பவரில் a மைனஸ் 1 மைனஸ் 1 பை டி ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக இதுதான் அப்படியே இருக்கும். ஸோ dy பை dx ஈக்குவல் டு a பவர் t ப்ளஸ் 1 பை டி log a divided by a into t plus 1 by t பவரில் a minus 1. ஸோ இதுதான் ஆன்சர். Next example 43. Differentiate sin square x with respect to e power cos x. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த டேர்மை யூன்னு எடுத்துக்கணும், இந்த டேர்மை வின்னு எடுத்துட்டு u ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் du பை dx பண்ணணும். இது வந்து வின்னு எடுத்துக்கிட்டு இ பவர் காஸ் எக்ஸ், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் பண்ணோம். இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே பவரில் 2 இருந்தாலே நம்ம எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இதில் என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறோன்னா எக்ஸ் பவர் என்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, எக்ஸுக்கு பதில் இப்போ சைன் எக்ஸ் இருக்குது. அப்புறமா சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இங்கே இ பவர் எக்ஸ், இ பவர் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாலாம் இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சைன் ஸ்கொயர் பவரில் 2 இருக்கனால என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ 2 சைன் எக்ஸ் பவரில் 2 மைனஸ் 1. அப்புறமா சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ், அதனால் இ பவர் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ நமக்கு du பை dv வேணும். இப்போ du பை dx டிவைடட் பை dv பை dx. du பை dx இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2 sin x cos x டிவைடட் பை இங்கே வந்து இ பவர்
cos x minus sin x. ஸோ இதில் ஒரு sin x கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு cos x இங்கே மைனஸ் சைன் இங்கே கொண்டு போயிடலாம். இப்போ dy by dx ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸ் சைன் 2 cos x டிவைடட் பை e பவர் cos x. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.